நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தமிழக ஆந்திர எல்லையை இணைக்கக்கூடிய முக்கிய தேசிய நெடுஞ்சாலை சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஆந்திராவை நோக்கியும் அதே போன்று தமிழகம் நோக்கியும் சென்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த பகுதியில் போக்குவரத்து துறையின் சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு வாகனங்களை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று சென்னையிலிருந்து திருப்பதி நோக்கி சென்ற ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு கொண்ட ஒரு காரை வழியாக வந்துள்ளது. அப்போது அங்கு தணிக்கை செய்து கொண்டிருந்த போக்குவரத்து அதிகாரிகள் அந்த காரை தடுத்து நிறுத்தி வாகனத்தை சோதனைத்து அதற்கான ஆவணம் கேட்டுள்ளனர். அப்போது அந்த வாகனத்தை இயக்கி வந்த மணி என்பவர் இந்த வாகனத்திற்கு தற்போது தங்களிடம் ஆவணம் இல்லை என்று போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். அப்போது அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபரிடம் ஆவணம் இல்லாமல் இந்த சாலையில் போக்குவரத்தை ஓட்டி வரக்கூடாது என்று தெரிவித்த போது இது பிரதர்ஸ் படத்தில் நடிகர் ஜெயம் ரவி அவர்களால் பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்றும் இதற்கு ஆவணம் தற்போது தங்களிடம் இல்லை என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் உடனடியாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து ஆவணத்தை கொண்டு வந்து காண்பித்தால் மட்டுமே இந்த வாகனத்தை மீட்டெடுத்து செல்ல முடியும். இல்லையென்றால் அந்த வாகனத்தில் நிரந்தரமாக பறிமுதல் செய்துவிடும் என்று கூறியுள்ளனர். இந்நிலையில் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பொன்பாடி பகுதியில் அமைந்துள்ள அந்த போக்குவரத்து சோதனை சாவடி அருகில் நிறுத்தியுள்ளனர். மேலும் பறிமுதல் செய்த வாகனத்தை ஜெயம் ரவி ஸ்டைலில் அந்த போக்குவரத்து அதிகாரிகள் வாகனத்தில் ஏறி வாகனத்தை முன்பும் பின்புமாக இயக்கி போட்டோ எடுத்துக் கொண்டுள்ளனர். இருப்பினும் பார்த்தோம்னால் வாகனத்திற்கு உரிய அந்த ஆவணம் இருந்தால் மட்டுமே பறிமுதல் செய்த வாகனத்தை மீண்டும் அவர்களிடம் அளிப்போம், இல்லைன்னா வாகனத்தை அலுவலகத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்று அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.